ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பு அழிதல். 1173வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கதுடைத்து. கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கதுடைத்து. கதும் எனத்தாமே கலுழும் கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கதுடைத்து. கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கதுடைத்து. என் காதலரை இந்த கண்கள் தான் காட்டி கொடுத்தன. முதலிலே இந்த கண்கள் தான் அவரை பார்த்து, அவரிடம் பேசு, அவரை நன்றாக உற்றுப்பார், அவரிடம் பேசு, பழகு, அவர் மீது விருப்பப்படு, அவரை காதலி, அவரை திருமணம் செய்து கொள் என்றெல்லாம் இந்த கண்கள் தான் எனக்கு ஊக்கப்படுத்தின. இந்த கண்கள் காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவரிடத்தில் இருக்கின்ற அழகையெல்லாம் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த கண்கள் தான். அவர் முக அழகு, அவர் முடியழகு, அவர் ஆடை அணிகலன் அழகு, உடல் அழகு, மீசை அழகு, உதட்டழகு, பல்லழகு எல்லாவற்றையும் காட்டி கொடுத்த இந்த கண்கள் தான். கொஞ்சமாவது ஆராய்ந்து பார்த்து நிதானமாக பொறுமையாக அவரை எனக்கு காட்டி கொடுத்திருக்கலாம். உடனே அவர் அப்படி போனார், அவர் போய் கொண்டிருந்தார். உடனே அவர் மீது பார்வை அந்த கண்கள் பார்த்து உடனே விரைந்து ஒரு முடிவெடுத்து என்னை காதலிக்கும்படி செய்துவிட்டது. உடனே அவர் என்னை பார்த்தார், நான் அவரை பார்த்தேன். அப்படியே ஒருவருக்கு ஒருவர் நின்று விட்டோம், கண்களினாலே பேசினோம். அதன் பிறகு எங்கள் இருடைய கண்களும் பேசவில்லை, வாய்களும் பேசவில்லை, வாய்ச்சொல்லே வரவில்லை. உள்ளத்தாலே ஒருவர் விருப்பப்பட்டு அப்படியே வைத்த கண் வாங்காமல் அப்படியே ஒருவர் அவர் கண்களால் என்னை உண்டார், என் கண்களால் அவரை நான் உண்டு விட்டேன். அதன் பிறகு காதலில் மூழ்கிவிட்டோம். அதன் பிறகு இன்பத்தை அனுபவித்தோம். அதன் பிறகு திருமணத்தில் எங்களுடைய காதலை திருமணத்தில் முடித்து கொண்டோம். அதன் பிறகு மஞ்சத்தில் படுத்து இப்பொழுது பிரிவை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. பிரிவை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இல்லை என்றாலும் கூட நான் இப்பொழுது அந்த பிரிவை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறேன். விரைவாக கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்காமல் இவர் உன்னை விட்டு இடையிலே பிரிந்து செல்வார் என்று கொஞ்சம் இந்த நிதானமாக ஆராய்ந்து பார்த்து அவரை எனக்கு காட்டி கொடுத்திருக்கலாம் இந்த கண்கள். உடனே அவர் போகின்ற பொழுது உடனே என்னை காட்டி கொடுத்து விட்டது, அவருக்கு என்னை காட்டி கொடுத்து விட்டது இந்த கண்கள். பொறுமையாக இருந்திருக்கிறான். இன்னொரு முறை அவர் வரும்பொழுது அவரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கண்கள் அவரை மறக்காமல் இன்னொரு 4 முறை 5 முறை அவர் வருவதையெல்லாம் பார்த்து, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து, நிறைய அன்புடையவரா, பிரிந்து செல்லாமல் இருப்பாரா என்பதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இந்த கண்கள் நிதானமாக இருந்து அவரை எனக்கு காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு உடனடியாக அவரை பார்த்த ஒரே நொடி, அந்த நொடியை எனக்கு அவர் மீது எனக்கு விருப்பத்தை ஏற்படுமாறு செய்துவிட்டது இந்த கண்கள். அவர் மீது காதலை ஏற்படுத்தி விட்டது இந்த கண்கள் தான். கதும் எனத்தாம் நோக்கி, இந்த கண்கள் நோக்கும் பொழுது எப்படி நோக்கின? உடனே விரைவாக நோக்கிவிட்டன, சட்டென்று உற்று பார்த்து விட்டன அவரை. இந்த கண்கள் பார்த்த உடனே அவர் அப்படியே நின்று விட்டார். ஆஹா, இந்த பெண் அழகாக இருக்கிறாள் என்று என்னை பார்த்து அப்படி சொக்கி நின்று விட்டார். இந்த கண்கள் தான் இதற்கு காரணம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து போகட்டும், இன்னொரு நாள் வரும்பொழுது பார்க்கலாம் என்று அதை கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த கண்கள் உடனே அவரை எனக்கு காட்டி கொடுத்து விட்டன. கதும் எனத்தாம் நோக்கி தாமே கலுழும், இப்படி என்னை பார்க்க வைத்த கண்கள் இன்று அழுகின்றன. நான் அழுகின்றேன், என்னை பார்த்து இந்த கண்கள் அழுகின்றன. எனக்கு சிரிப்பும் வருகிறது சில நேரத்திலே. நான் அழுது கொண்டே இருக்கிறேன்,
சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். இப்போ நான் என்ன செய்கின்றேன்? அவர் பிரிந்து சென்று விட்டார் என்று அழுகின்றேன். இந்த கண்களும் அழுகின்றன. இந்த கண்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். அழுது கொண்டிருந்த நான் சிரிக்கிறேன். ஏனென்றால், உனக்கு வெட்கமா இல்லை? நீதான் எனக்கு காட்டி கொடுத்தாய். காட்டி கொடுத்தவ நீயே என்னை இப்பொழுது அழுகிறாயே. ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? நான் தான் அழ வேண்டும். நான் மாட்டிக்கொண்டவள் நான் தான். நீ எதற்கு அழுகிறாய்? காட்டி கொடுத்த நீ ஏன் அழுகிறாய் என்று அந்த கண்களை பார்த்து இவள் சிரிக்கிறாளாம். ஆக அழுகின்ற பொழுதே சிரிக்கின்றாள். யாரை பார்த்து சிரிக்கின்றாள்? கண்களை பார்த்து சிரிக்கிறாள். காட்டி கொடுத்தது, இவரை கல்யாணம் செய்து கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்த கண்கள். நீயே அவரை விரும்பி ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தது நீங்கள் தான், அந்த கண் தான். இப்பொழுது நீங்களே அழுகிறீர்கள், உங்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று தலைவி அழுது கொண்டே சிரிக்கிறாள் என்று இந்த குரட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.